பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு மற்றும் குடும்பத்தில் வரக்கூடிய இந்த புதிய உறவுகள் மிகுந்த சந்தோஷத்தையும் அதிகமான பண வரவையும் கொடுக்கும். இந்த குழந்தையின் வரவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் நன்மையை கொடுப்பதாகவே அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் காதல் வாழ்க்கையில் நன்மையை தரும். திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது மற்றும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு கைகூடும். மார்கழி மாதத்தில் நீங்கள் திருமணங்கள் பேசி முடிப்பது மனதிற்கு நிறைவை தருவதாகவே இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வேலை சம்பந்தமான பிரயாணங்களும் வெற்றியை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன லாபங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல மேன்மையை தருவதாகவே இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியானது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான தன லாபங்களை கொடுக்கும். வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பணியிடத்தில் மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் இடமாற்றமும் பணியில் பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். மனதில் இருக்கக்கூடிய குறைகளை உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ தீர்க்கப்படும். எதிர்பார்த்த கடனுதவியும் கைக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். மார்கழி மாதத்தில் நீங்கள் திவ்ய தேசங்களில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்குவதும் நல்ல பரிகாரங்களாக அமைகிறது. எத்தனை ஆலயங்கள் முடியுமோ அத்தனை ஆலயங்களை தரிசனம் செய்யலாம். மார்கழி மாதத்தில் சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தோஷங்கள் நீங்கும். மற்றும் 2வது திருமணத்திற்காக இருப்பவர்களுக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய இந்த பரிகாரங்கள் உதவும். தன லாபங்கள் மேம்படவும் மற்றும் மன திருப்தி ஏற்படவும் லக்ஷ்மி நாராயண பெருமாளையும் வணங்கலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லலாம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதனால் மனதில் சஞ்சலங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையுடன் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு முடிவெடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன், 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது, இந்த கிரக சஞ்சாரங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியை தரும். மேலும் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்து வர சப்த கன்னிகளை வழிபட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமைகளையும் தானம் செய்யும் பொழுது இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களில் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவே அமைகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் மற்றும் பெரியவர்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தியாகும். மார்கழி மாதத்தில் சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு.